Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Nagi's Model of Disability or the Disablement Model இந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம். ECBEd சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. First introduction. The Disablement Model or Nagi's Model of Disability 1960sல sociologist Saad Nagi create பண்ணாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக டிசேபிலிட்டி பற்றி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாடலை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாடலில் 4 பேசிக் ஃபினாமினாஸ் ஆர் 4 பேசிக் எலிமெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேசிக் எலிமெண்ட்ஸ் தான் டிசேபிள் பீப்புளோட ரீஹாபிலிட்டேஷன், அதாவது அவங்க மறுவாழ்வுக்கு புனர்வாழ்வுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாகி கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆக்டிவ் பேத்தாலஜி, இம்பேர்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ் அண்ட் டிசபிலிட்டி. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் பேத்தாலஜி. பேத்தாலஜி அப்படின்னாலே நம்ம டிசீசஸை ஸ்டடி பண்ணுறதா பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஸ்டேட்ல இருந்து இன்டரப்ட் ஆகி இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிவியேட் ஆகி போகிறது தான் இங்கே வந்து ஆக்டிவ் பேத்தாலஜின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன், அதாவது தொற்றினால் ஏற்பட்டதாக இருக்கலாம், ட்ராமா அப்படின்னா ஏதாவது ஒரு இவெண்டால் ஏற்பட்ட அதிர்ச்சினால் இருக்கலாம், அல்லது டிசீஸ் ப்ராசஸ் நோயினால் ஏற்பட்டதாக இருக்கலாம், ஆர் சம் அதர் டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ், அதாவது இன்ஜுரி ஆர் டிசீஸ் ஏற்பட்டதால ஃபர்தராக பாடி கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ் ஆகிறது, வீக் ஆகிறது தான் வந்து degenerative condition. Then the etiology of the disease may be known or unknown. அந்த disease ஓட reason, cause, எதனால வந்தது, origin என்ன அப்படிங்கிறது may be known, தெரியலாம் இல்லைன்னா தெரியாமலும் இருக்கலாம். செகண்ட் வந்து இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட் அப்படின்னா ஊறுபாடு அல்லது செயல் முடங்கி போதல். ஸோ இம்பேர்மெண்ட் இஸ் அ கம்ப்ளீட் லாஸ் ஆர் டேமேஜ் டு ஆர் இன்டரப்ஷன் இன் த நார்மல் பாடி ஸ்ட்ரக்சர். அதாவது கம்ப்ளீட் லாஸ் எதர் வந்து இல்லாமல் இருக்கலாம் அல்லது டேமேஜாக இருக்கலாம். பாடி ஸ்ட்ரக்சரில் ஆர் ஆர்கன்ஸில் வந்து டேமேஜாக இருக்கலாம் இல்லை அந்த ஆர்கன் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதனால ஏற்படுற இன்டரப்ஷன், பாடி ஸ்ட்ரக்சரோட இன்டரப்ஷன் தான் வந்து இம்பேர்மெண்ட். நாகிஸ் மாடல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டிவ் பேத்தாலஜினால தான் இம்பேர்மெண்ட் உருவாகுது. ஸோ இம்பேர்மெண்ட்டுக்கான ஒரே ரீசன் ஆக்டிவ் பேத்தாலஜினால தான் அப்படின்னு அது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எப்படி ஆக்டிவ் பேத்தாலஜினால இம்பேர்மெண்ட் உருவாகுறதுங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து உண்மை கிடையாது, எப்பவுமே உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்கால ஒரு பேஷண்ட் பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட ஆக்டிவ் பேத்தாலஜி வந்து ஸ்ட்ரோக். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன இம்பேர்மெண்ட் உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கு சென்சரி லாஸ் இருக்கலாம், பேரலிசிஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஹாஃப் பிளைண்ட்னஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரோக்ன்ற பேத்தாலஜினால உருவான இம்பேர்மெண்ட்ஸ். பட் இந்த இம்பேர்மெண்ட்ஸ் பெர்மனண்டாகவும் இருக்கலாம், நிரந்தரமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கியூர் ஆகலாம். ஸோ இது வந்து நாகியோட கான்செப்ட். பட் இம்பேர்மெண்ட்ஸ்ல கான்ஜெனிட்டல் லிம்ப் ஆப்சன்ஸ், பிறவியிலே வந்து லிம்ப் இல்லாமல் பிறக்கிறது வந்து ஆக்டிவ் பேத்தாலஜினால ஏற்படுற இம்பேர்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த ஆக்டிவ் பேத்தாலஜி கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ கிடையாது. ஸோ ஆக்டிவ் பேத்தாலஜினால தான் இம்பேர்மெண்ட் உருவாகுங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரூ கிடையாது. Next வந்து functional limitations. So functional limitations are described as restriction of the ability to perform. Restriction, limitation, உங்க ability to perform disabled people ஆல efficient perform பண்ண முடியாம இருக்கிற நிலைமை, நார்மல் பர்சன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எபிலிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ தான் ஃபங்க்ஷனல் லிமிடேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதனால இப்போ இம்பேர்மெண்ட் மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். ஸோ இதனால ஏற்படுற ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் வந்து லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இந்த அப்பர் லிம்ப் யூஸ் பண்ணி நம்மளால ஃப்ரீயா வந்து மூவ் பண்ண முடியாது. லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், குறைந்த அளவு தான் நமக்கு அந்த அப்பர் லிம்பை வச்சு மூவ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷன். மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் வந்து இம்பேர்மெண்ட்னா அதால ஏற்படுற ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், லிமிடெட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இந்த அப்பர் லிம்ப். தென் இன்எபிலிட்டிஸ் டு பெர்ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் இன் டெய்லி லைஃப், அதாவது நம்ம டெய்லி லைஃப்ல பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிறதே வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ் தான். அதாவது வீடை க்ளீன் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு நாகிஸ் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிசபிலிட்டி. ஸோ இங்கே டிசபிலிட்டியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா சொசைட்டியை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சொசைட்டியில் டிசேபிள் பர்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ அதை பொறுத்து தான் இங்கே டிசபிலிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ ஃபிசிக்கல் ஆர் மென்டல் லிமிடேஷன்ஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டியை பேஸ் பண்ணி சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இங்கே டிசபிலிட்டியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த inability to perform or limitations in the task, activities or actions. அதாவது அவங்க செல்ஃப் கேர், ஹோம் மேனேஜ்மெண்ட், கம்யூனிட்டி ஒர்க் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் டிசபிலிட்டி அப்படின்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் தான், சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நாகிஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஹைப்போதசிஸ் என்ன அப்படின்னா ஆக்டிவ் பேத்தாலஜி காசஸ் இம்பேர்மெண்ட். ஆக்டிவ் பேத்தாலஜினால தான் இம்பேர்மெண்ட் உருவாகுது, இம்பேர்மெண்ட் மூலமாக தான் ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் உருவாகுது, ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் மூலமாக தான் டிசபிலிட்டி உருவாகுது. ஸோ இதான் நாகிஸ் மாடலோட மெயின் கான்செப்ட்.
ஸோ பேத்தாலஜி அப்படின்னா அது வந்து செல்லுலர் டிஷ்யூ ரிலேட்டடா உள்ளது, லோ லெவல்ல உள்ளது. இம்பேர்மெண்ட் வந்து ஆர்கன் சிஸ்டம், இதோட அப்நார்மலிட்டியா இருக்கலாம், டிஃபெக்டா இருக்கலாம், லாஸா இருக்கலாம், ஆர்கன் சிஸ்டம் ரிலேட்டடா உள்ளது இம்பேர்மெண்ட். ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் அப்படின்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், இம்பேர்மெண்ட் அட் த லெவல் ஆஃப் த ஆர்கனிசம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஸோ அதை தான் வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ல டிஸ்கிரைப் பண்றாங்க. டிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சொசைட்டில நம்ம டாஸ்க்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், சோஷியலி டிஃபைன் ரோல்ஸ் ஆர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்க லிமிடேஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்றது disability. So pathology is caused by disease, trauma, infection, congenital abnormalities. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதான் pathology வந்து நோயினாலேயோ ஏதாவது அதிர்ச்சினாலேயோ தொற்றினாலேயோ ஏதாவது அப்நார்மாலிட்டினால உருவாகலாம். இம்பேர்மெண்ட் வந்து பேத்தாலஜினால தான் உருவாகுது. தென் ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அந்த டிசபிள் பர்சன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தா ஃபங்க்ஷனல் லிமிடேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் வந்து எதர் ஒரு இம்பேர்மெண்ட்னால இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் இம்பேர்மெண்ட்ஸ்னால ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் ரிசல்ட் ஆகலாம். இந்த டிசபிலிட்டி வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அ கேப் பிட்வீன் பர்சன்ஸ் எபிலிட்டிஸ் அண்ட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த சோஷியல் ஆர் பிசிக்கல் என்வரான்மெண்ட். பர்டிகுலர் பர்சனோட எபிலிட்டிக்கும் அவங்க என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொசைட்டியில் இருக்கிற டிமாண்ட்ஸுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் இடையில இருக்கிற கேப், அந்த பர்சனோட எபிலிட்டிக்கும் சொசைட்டியில் அவங்கள பற்றின எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இடையில இருக்கிற கேப்பை தான் வந்து இங்கே டிசபிலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிசபிலிட்டி பற்றி வேற என்ன டெர்மினாலஜிஸ் வந்து இந்த நாகிஸ் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன், ஹெல்த், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்னா இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க நேச்சர் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனிங், ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ தான் வந்து ஆக்டிவிட்டியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ்னா ஆக்டிவிட்டிஸ் எசென்ஷியல் டு சப்போர்ட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். இந்த பர்டிகுலர் பர்சனோட ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், சோஷியல் வெல்பீயிங்கு சப்போர்ட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் தான் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். கம்ப்ளீட்டாக இருக்கா ஃபிசிக்கலாக, மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்ல வந்து கம்ப்ளீட் இருக்காங்களா, ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட்னஸ் தான் இங்க ஹெல்த் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. தென் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ல சென்ஸ் ஆஃப் டோட்டல் வெல்பீயிங் that encompass both physical well-being, psychosocial well-being எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் இங்க கொடுத்திருக்காங்க. sense of total well-being that encompass both physical and psychosocial aspect of the patient life. அந்த patient வந்து அங்க psychologically எப்படி இருக்காங்க, social எப்படி இருக்காங்க, societyல எப்படி இருக்காங்க, அவங்க physical well-being எப்படி இருக்குது, மொத்தத்தையும் சேர்த்து சொல்றது தான் வந்து quality of life, அந்த sense of total well-being. then participation means அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்க ரியல் லைஃப்ல வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருக்கிறாங்க, ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது பார்ட்டிசிபேஷன். இம்பேர்மெண்ட்டும் பார்ட்டிசிபேஷனும் ரிலேட்டட் தான். ஸோ அவங்க இம்பேர்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க ஆக்டிவிட்டிஸ், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே குறையும். ஸோ இது பார்ட்டிசிபேஷன் வந்து இம்பேர்மெண்ட்டை பொறுத்தது, ஆக்டிவிட்டிஸை டிபெண்ட் பண்ணுது, ஹெல்த் கண்டிஷன், கான்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ் கூட வந்து ரிலேட் ஆனது. தென் பார்ட்டிசிபேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் நேச்சர். பார்ட்டிசிபேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இன் நேச்சர், அதோட டியூரேஷன், குவாலிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டிசேபிள் பீப்புளால் மற்ற பர்சன்ஸ் மாதிரி நிறைய நேரம் ஒர்க் பண்ண முடியாது, குவாலிட்டி வந்து ஒர்க் பண்ணுற குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும், ஒர்க் பண்ணுற நேச்சருமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு நாகிஸ் மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேத்தாலஜி அண்ட் இம்பேர்மெண்ட் வந்து ஆர்கன், பாடி சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் வந்து பர்சனல் லெவல் சம்மந்தப்பட்டது, டிசபிலிட்டி வந்து சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, சொசைட்டியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் அண்ட் டிசபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பர்சனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். அவங்க எமோஷனல் வெல்பீயிங், பிஹேவியரல் காம்பிடன்ஸ், அவங்க ஸ்லீப், ரெஸ்ட், எனர்ஜி, வைட்டாலிட்டி, ஜெனரல் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனல் லிமிடேஷனையும் டிசபிலிட்டியையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. Then limitations of Nagi's model. Nagi's model is an unidimensional model because இங்க pathology-னால தான் impairments உருவாகுதுன்னு மட்டும் தான் திங்க் பண்றாங்க. வேற எதை பத்தியுமே அவங்க திங்க் பண்ணல. ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் வேற எதனால வரலாம், impairments வேற எதனால அக்கர் ஆகலாம்ன்றத பத்தி திங்க் பண்ணல. யூனிடைரக்ஷனல். pathology causes impairments causes functional limitations அப்படின்னு ஒரே லீனியர் மோஷன்ல தான் திங்க் பண்றாங்க. வேற எதை பத்தி அவங்க திங்க் பண்ணல, யூனிடைரக்ஷனல தான் இருக்குது. It does not account for impairments and functional limitation not due to pathology. pathology இல்லாம பிறவிலே வர்றதோ அல்ல லாஸ்னால வர்றதோ, ஸோ அதனால ஏற்படுற இம்பேர்மெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணல. அதே மாதிரி சொசைட்டியில் இருக்கிற பேரியர்ஸ், ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனல் பேரியர்ஸ், சொசைட்டியில் இருக்க பீப்புள் திங்க் பண்ணுற பேரியர்ஸ், ஆட்டிடியூடினல் பேரியர்ஸ் பற்றி இவங்க கன்சிடர் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து லிமிடேஷன்ஸ். தென் கன்க்ளூஷன். ஸோ டிசேபிள்மெண்ட் மாடல் வியூஸ் டிசேபிலிட்டி as an interaction between the individual and society. தனிப்பட்ட நபருக்கும் சொசைட்டிக்கும் இடையில இருக்கிற இன்டராக்ஷன், இடைவினை தான் டிசேபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அதாவது பர்டிகுலர் பர்சனோட டிசேபிலிட்டியை இங்க சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு
மாடலையுமே வந்து டிசேபிலிட்டி, இம்பேர்மெண்ட், ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ்க்குலாம் வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாகிஸ் மாடலையும் அந்த டிசேபிலிட்டி, இம்பேர்மெண்ட், ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ், பேத்தாலஜிக்கெல்லாம் வந்து அவங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஹெல்த் ஸ்டேட்டஸையும் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிசேபிலிட்டி, இம்பேர்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷனல் லிமிடேஷன்ஸ், பேத்தாலஜிஸ்க்கெல்லாம் நாகியோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நாகிஸ் மாடல் ஆஃப் டிசேபிலிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.